Hello everyone, welcome to my class. I am Dr. Shobana. I am an English professor and this is my new venture. I am already taking YouTube classes for students of English literature. In this venture, I have planned to take classes for 10th standard and 12th standard students of CBSE syllabus. I believe that I can help you genuinely to do your best in the public exams. Kindly motivate me by liking and subscribing my channel. Thank you. So dear students, as I told in the introduction, now an assistant professor of English. Already நான் யூடியூப்ல வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். Besides என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் சஜஸ்ட் பண்ணதுக்கு என்னங்க ஐ எம் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டூ. ஐ ஹோப் யூ வுட் சப்போர்ட் மீ இன் திஸ் நியூ வெஞ்சர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெசன் 1 of prose, the last lesson by Alphonse Daudet. So this is how the name should be pronounced. French name இல்லையா, it should be pronounced as Alphonse Daudet. Right. Now I'm going to give a line by line explanation in Tamil, and before entering into the text or chinna author introduction oda nama text kulla polam. So Alphonse Daudet. So when did he live அப்படினு பாத்தீங்கன்னா 19th century. அதாவது between 1840 and 1897 இதுதான் அவரோட வந்து லைஃப் ஸ்பேன். He was born on May 1840 and he died on December 1897. Okay, who is he அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா he is a French novelist and short story writer. He is a French novelist and short story writer. ஓகே, ஒரு மல்டி டைமென்ஷனல் தான். அவருக்கு வந்து நிறைய ஜான்ரா வந்து அவரால் எழுத முடிஞ்சது. நல்ல கிரியேட்டிவிட்டி இருந்தது. த லாஸ்ட் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் த பிராங்கோ-பிரஷியன் வார். ஓகே, 1870-1871 அதாவது இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய வார் நடந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வேர்ல்டு வார்னே சொல்லுவாங்க. யாரு அப்படின்னா பிரெஞ்சு பீப்புள். அந்த அளவுக்கு அந்த வார்ல வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு மோசமான வார். இப்போ கூட உங்களுக்கு தெரியும், வார் இஸ் கோயிங் ஆன் பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்குறத விட த பீப்புள் ஹூ ஆர் அஃபெக்டட் அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே வேதனையை உண்டாக்கக்கூடிய ஒரு வாராக இருக்கும். நம்மளுக்கு ஏதோ ஒரு வார், பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இட் இஸ் லைஃப். ஓகே, ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ் இட் வுட் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம ஒரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ், தேர்ட் வியூவிலேருந்து தான் பார்க்க முடியும். மூணாவது மனுஷனாக தான் அதை பார்க்க முடியும். பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறப்போ தான் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இப்போ நம்ம படிக்க போகிற ஒரு ஸ்டோரி. ஆத்தர் வந்து டூடே இருக்கிறார் இல்லையா, அல்ஃபோன்சா டூடே. இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மேன். இவர் வந்து அந்த பீரியட்ல, அந்த வார் பீரியட்ல பிரான்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் பிராங்கோ பிரஷியன் வாருங்கிறது அஃப்கோர்ஸ் டோன்ட் லிங்க் பிரஷியா டு ரஷ்யா. ரஷ்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிரஷ்யா அப்படிங்கிறது ஜெர்மன் ஸ்டேட்ஸ், ஒரு நார்த் சைடு இருக்க ஜெர்மன் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பிரஷ்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அது வந்து யுனைடெட் நேஷன்ஸாக ஒரு சில ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்த்து அதை வந்து பிரஷ்யா அப்படின்னு சொல்லி அவங்க தன்னை அழைச்சிக்கிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பிராங்கோ பிரஷியன் வார் ஆஃப் 1870-1871 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரை லீட் பண்ணது பிரஷியன் சைட்லேருந்து பிஸ்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லார்ட் சான்சலர். ஓகே, ஸோ நவ் Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. So இதையும் தெரிஞ்சுக்கோங்க. பிரஷ்யா அப்படிங்கிறது ஜெர்மனி மட்டும் இல்லை, அது கூட போலண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ரஷ்யாவும் இணைஞ்சுதான் அதை அந்த ஒரு செட் ஆஃப் கண்ட்ரிஸை என்னன்னு சொல்றாங்க, பிரஷ்யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. In this story, the French districts of Alsace and Lorraine have passed into Prussian hands. இந்த ஸ்டோரியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல ஸ்டோரி வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னா பிரெஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ஸ், அந்த பிராங்கோ பிரஷியன் வார்ல ஒரு சில ஸ்டேட்ஸை வந்து பிரான்ஸ் யாருக்கு லூஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா பிரஷ்யாவுக்கு லூஸ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் சிச்சுவேஷன் ஆஃப் த ஸ்டோரி. இந்த சூழல்ல தான் இந்த ஸ்டோரி வந்து
வந்து ஆரம்பிக்குது. Let us find out what effect this had on the life at school. அந்த எந்த இடத்துல லூஸ் பண்ணியிருக்கோ அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. எந்த இடத்துல வந்து பிரான்ஸ் வந்து தன்னோட இடங்களை ஜெர்மனிக்கு லூஸ் பண்ணிடுச்சோ அந்த இடத்துல ஒரு சில ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பையன்தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. இந்த ஹீரோவை எப்படி சொல்லுவோம்னா protagonist அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the protagonist of the story is a school boy. His name is Franz. Okay, his name is Franz. Actually நம்ம country France பத்தி பேசல, அந்த ஹீரோ நேமும் Franz தான். Okay, the name of the hero or protagonist is Franz. அவன் தான் வந்து narrator of the story. அவன் தான் ஸ்டோரியை நரேட் பண்ண போறான். அவன் மூலமா தான் நம்ம கதையை தெரிஞ்சுக்க போறோம். So I hope you understand what is the setting of the story. இதுதான் setting of the story. Now we will get into the story. I'll read it line by line and give you the explanation. The last lesson. So I hope you understand the meaning from the term the last lesson. கடைசி பாடம் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறது தான் இந்த டெக்ஸ்டோட நேம். கடைசி பாடமா ஏன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கொஸ்டினா இருக்கும். ஸ்கூல் தானே, ஸ்கூல் யார் எந்த கண்ட்ரி வந்தா என்ன, அடுத்து நடத்தலாம் தானே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸோ லெட் us get into the text to know more about the story. Okay. I started for school very late that morning and was in great dread of scolding, especially because M. Hamill had said that he would question us on participles and I did not know the first word about them. Okay, இன்னைக்கு நான் சொன்னேன் first person narrativeல தான் story வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. So who is the first person here? The protagonist. யாரு அப்படின்னு சொன்னா the school boy Franz. Okay, so he is there. He is afraid of going to school that day. Already அவன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவன் வந்து இது கிளம்பிட்டு இருக்கான். பொதுவாகவே ஒரு விஷயம் செய்ய பிடிக்கலன்னா நம்ம அப்படியே இழுத்துட்டு இருப்போம் இல்லையா, அது மாதிரி அன்னைக்கு அவன் வந்து லேட்டா கிளம்பி போயிட்டு இருக்கிறான். ஓகே, ஏன் அவன் லேட்டா கிளம்பி அந்த மாதிரி இழுத்தடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா திட்டுக்கு பயந்துட்டு திட்டு வாங்குவான் அன்னைக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணாம போறோம்னா நம்மளுக்கே தெரியும் இல்லையா திட்டு வாங்க போறோம்னா, அதே தான் தட்ஸ் த சேம் திங் ஹீ இஸ் ஆல்சோ இஸ் டூயிங். எம் ஹேமல் அவனோட பிரெஞ்ச் டீச்சர் போல இருக்கு. அவர் என்ன பண்றாரு, அவர் பார்ட்டிசிபிள்ஸ் நடத்தியிருக்கிறாரு, பிரெஞ்சு கிராமர் நடத்தியிருக்கிறாரு. அதில் அவர் கொஸ்டின் பண்ணுவார் அன்னைக்கு கண்டிப்பான்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா முதல் நாள் நடத்திருக்காரு, நெக்ஸ்ட் டே பார்ட்டிசிபிள்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் பண்ண போறாரு. இவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஹி டசன்ட் நோ a word about them. ஒரு வார்த்தை கூட அதில் அவர் நடத்தினதை கவனிக்கல, புரியல, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டார்னா அவரை திட்டுவார், இவனுக்கு ஆன்சர் தெரியாதனால. For a moment I thought of running away and spending the day out of doors. For a moment I thought, கொஞ்ச நேரம் அவன் நினைச்சானா, என்ன நினைச்சானா, running away and spending the day out of the doors. எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும், எங்கிட்டாவது வேற பக்கம் ஓடிடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். It was so warm, so bright. The birds were chirping at the edge of the woods and in the open field back of the sawmill the Prussian soldiers were drilling. ஸோ அவன் வந்து அப்படியே இது பண்ணிட்டே போறான், அந்த அட்மாஸ்பியரை சொல்லிக்கிட்டு அவன் he is just walking to the school. on the way அவன் பார்க்குற விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டே போறான், நரேட் பண்ணிட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்றான். என்ன சொல்றான், இட் வாஸ் சோ வார்ம் சோ பிரைட், த டே வாஸ் வெரி வார்ம். நல்ல இதமா இருக்குது. அவங்களுக்கு வார்ம்த் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். யாருக்குன்னா யூரோப்பியன்ஸ்க்கு. ஏன்னா அவங்க ஆர்டிக் பக்கத்துல இருக்கிறதுனால எப்பவுமே அந்த கோல்டு சீசன் தான் அவங்களுக்கு, லாங் வின்டர் தான் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். சம்மருங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். வெயில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப இதமான விஷயம். ஸோ இட் வாஸ் வார்ம் தட் டே, இட் வாஸ் ஸோ பிரைட். டே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும், அப்படி தான் அவனுக்கு தோணுது. ஹீஸ் அ யங் பாய் இல்லையா. த பேர்ட்ஸ் வர் chirping at the edge of the woods. பறவைகள்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கு. அண்ட் in the open field back of the sawmill the Prussian soldiers were drilling. அது மட்டும் இல்ல, அவன் பார்க்குற இன்னொரு விஷயமும் அவன் சொல்றான். இதெல்லாம் நேச்சர் சீன்ஸ் எல்லாம் சொல்லிட்டான், ரொம்ப அழகான விஷயங்கள். இன்னொன்னும் சொல்றான், ஒரு சாமில், ஒரு மர அறுவை மில்
பின்னாடி மார்ச் பாஸ் பண்ணி ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருன்னா சோல்ஜர்ஸ், ட்ரில்லிங் ரைட், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங் than the rule for participles, but I had the strength to resist and hurried off to school. அந்த ட்ரில்லிங் பார்க்க எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுங்களா? சோல்ஜர்ஸோ இல்லை ஒரு என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பண்ணுறதை பார்த்தீங்கனாலுமே ட்ரில்லிங் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த யூனிஃபார்மிட்டி, அவங்க ட்ரில் அப்படியே பண்ணி 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 அப்படி ஒரு யூனிஃபார்மாக பண்ணுவாங்க. ஒரு அழகான யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, நீட்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சும்மா அவங்க மார்ச் பாஸ் பண்ணி போனால் கூட அந்த ட்ரில்லிங் எது அவங்க பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கும், ஈவனாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது ரொம்ப அவனுக்கு டெம்ப்டிங்காக இருந்தது. அதுவும் ஒரு பாய், அவனுக்கு அந்த ஏஜில் வந்து அந்த ட்ரில்லிங் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் ஸோ டெம்ப்டிங். ஆனால் என்ன பண்ணா, ஹி ஹேட் த ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட் அப்படிங்கிறான். தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறான். எனக்கு அந்த டெம்ப்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு தடுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருந்தது. அண்ட் ஐ ஹரிட் ஆஃப் டு ஸ்கூல். வேண்டாம் வேண்டாம், ஸ்கூலுக்கு போகலாம், இதை பார்த்துட்டு நின்னோன்னா நாள் முழுக்க நின்றுவோம். என்னவோ அவனுக்கு ஸ்கூலுக்கு போயிடணும்னு தோணுச்சு, போயிட்டான். When he passed the town hall, there was a crowd in front of the bulletin board. அவன் வந்து போகிறான், டவுன் ஹால் பாஸ் பண்ணி போகிறான், ஒரு முக்கியமான இடத்த பாஸ் பண்ணி போயிட்டுருக்கான். அப்போ ஒரு புல்லட்டின் போர்டு அங்கே, ஏன்னா இந்த பாருங்க 19th century இப்போ மாதிரி வந்து பேப்பர்ஸோ இல்லை கம்யூனிகேஷன்லாம் அதிகமாக உள்ள பீரியட்லாம் கிடையாது. ஸோ ஏதாவது செய்தி அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல, ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி ஒரு இடத்துல போர்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. அதை தான் மக்கள் படித்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ புல்லட்டின் போர்டு அது நேம் வந்து. ஸோ புல்லட்டின் போர்டு முன்னாடி there was a crowd of people standing. For the last 2 years, all of the bad news had come from there. The lost battles, the draft, the orders of the commanding officer. And I thought to myself without stopping, what can be the matter now? Okay, அவருக்கு எல்லா பேட் நியூஸும் அங்கேருந்து தான் அந்த 2 இயர்ஸாக வந்தது அப்படிங்கிறது. ஏன்னா 2 இயர்ஸாக அந்த 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 ஊரில் இருந்தவங்களுக்கே நல்ல நியூஸே எதுவும் கேட்கல. ஏன்னா ஃப்ரெஞ்சு வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்வேட் பண்ற விஷயம், அடுத்து அவங்க சண்டை நடந்துட்டு இருக்க விஷயம், யாராவது இறந்தவங்க, அது அந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் இறந்துட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ வாட் எவர் பேட் நியூஸ் அவங்களுக்கு எங்க இருந்து வந்ததுதான், அந்த புல்லட்டின் போர்ட்ல இருந்து தான் வந்துட்டு இருந்ததுதான். ஸோ அவனுக்கு புரிஞ்சது, இன்னைக்கும் ஏதோ ஒரு நியூஸ் போல இருக்க, எல்லாம் உட்காந்து என்ன படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனாலும் அவன் நிக்கல. வாட் கேன் பி த மேட்டர் நோ, இன்னைக்கு என்ன விஷயமா இருக்கும்னு நினைச்சிட்டு அவனுக்கு என்னவோ நிக்க தோணல. ஹி இஸ் ஜஸ்ட் மூவிங். ஓகே, ஹி இஸ் ஜஸ்ட் மூவிங் டு ஸ்கூல். தென் as I hurried by as fast as I could go, the blacksmith watcher who was there with his apprentice reading the bulletin called after me, don't go fast, you'll get to your school in plenty of time of breath. அவன் வந்து வேக வேகமா வேற ஓடுறான், ஏன்னா லேட் ஆயிடுச்சு. சார் அவ ஃபர்ஸ்ட் அவர் மேபி he may be scolding him, திட்டுவார், லேட்டா போனதுக்கு வேற திட்டுவார். அதனால அங்க போக அப்படியே அவன் வேற அப்படியே இழுத்து இழுத்து ஒவ்வொரு இடமா நின்று நின்று வேடிக்கை பார்த்துட்டு பார்த்துட்டு போறான். லேட் ஆக ஆக கொஞ்சம் வேகம் எடுக்குது. அப்போ அங்க இருந்த ஒரு யாரு சொல்றா அப்படின்னு சொன்னா, ஒருத்தர், ஒரு அப்ரெண்டிஸ் அங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு பிளாக் ஸ்மித்ட்ட. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, டோன்ட் கோ ஃபாஸ்ட் பப் அப்படிங்கிறான். வேகமா போக வேணாண்டா, ஸ்கூல் போறதுக்கு நிறைய நேரம் இருக்குது, மெதுவா போ அப்படின்னு சொல்றாரு. Okay, usually when school began, there was a great bustle which could be heard out in the street. The opening and the closing of desks, lessons repeated in unison, very loud, with our hands over our ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. பொதுவாக ஸ்கூல்ல ரொம்ப நெருங்கிட்டான், பக்கத்துல வந்துட்டான். எப்பவுமே ஸ்கூலுக்குள்ள போறப்போ ஒரு பசில் இருக்கும். ஒரு பசில்னா கச கச கசன்னு ஒரு சத்தம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட் அ டைம் அந்த ஸ்கூலுக்குள்ள போற நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கலகலான்னு தான் இருக்கும். அங்க வந்து ஏதாவது ப்ரேயர் சாங் ஓடலாம், இல்லைன்னா அவங்க நடத்திட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஸ்கூலா, பெரிய பில்டிங்கா இருக்கும் அப்படிங்கறது என்னால கெஸ் பண்ண முடியல. ஓரளவுக்கு சின்ன பில்டிங்கா தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த கிராஸ் பண்ணி போறப்ப கண்டிப்பா அவனுக்கு வந்து அந்த சத்தம் வந்து அந்த இடத்துல கேட்டுரும். வாசலுக்கு ரொம்ப முன்னாடியே கேட்டுரும். ஸ்கூலோட அந்த ஆரம்பிக்கிற அந்த நிகழ்வுகள் எல்லாமே வெளியே இருந்தே அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். as soon as he nears the school, he would hear everything. உள்ள நடக்கிற சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். பட் now it was all so still that particular day. இன்னைக்கு அவன் போறான்,
ஒரு சத்தமே கேட்கல. ஸ்கூலோட எந்த பஸ்லிங்கும் இல்ல. He could not hear anything like that today. I had counted on the commotion to get to my desk without being seen. அவன் என்ன பண்றான், அப்படியே சத்தம் இல்லாம மெதுவா, ஆனாலும் அவனுக்கு என்ன வித்தியாசமா இருக்கேன்னு தோணுது. பட் இருந்தாலும் மெதுவா ஐயோ யாரும் பாத்திரக்கூடாதேன்னு வேற பயம். ஏன்னா தப்பு பண்றவங்களுக்குள்ள பயம் தானே அது. அவன் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு இருக்கான். See, he is coming late to the school. அதனால மெதுவா தெரியாம உள்ள போறான். But of course the day everything had to be as quiet as Sunday morning. That day everything had to be as quiet as Sunday morning மாதிரி இருக்குது அன்னைக்கு. Through the window I saw my classmates already in their places. கிளாஸ் பக்கத்துல போயிட்டான், எட்டி பாக்குறான், விண்டோ வழியா எட்டி பாக்குறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏர்லியரா வந்துட்டாங்க. So he is the last one to go there it seems. எல்லாம் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. And Mr. Hamel walking up and down with a terrible iron ruler under his arm. அவங்க பிரெஞ்சு டீச்சர் இருக்காரு இல்லையா, பார்ட்டிசிபிள், அவன் சொல்லிட்டு இருந்தாலும் அவர் திட்டுவாருன்னு பயந்துட்டு இருந்தாலும் அவர் அப் அண்ட் டவுன் நடந்துட்டு இருக்காரு. அவர் ஸ்கேல் மாதிரி ரூலர் ஒன்று கை கடியில வச்சுட்டு அவர் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கிறாரு வேகமா. ரைட், ஐ ஹேட் டு ஓப்பன் த டோர் அண்ட் கோ இன் பிஃபோர் எவ்ரிபடி. லேட்டா வந்துட்டா இது ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாரோட அட்டென்ஷனும் கேதர் ஆகும். உள்ள போனா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. யூ கேன் இமேஜின் ஹவ் ஐ பிளஷ்ட் அண்ட் ஹவ் ஃப்ரைட்டன்ட் ஐ வாஸ். உள்ள அது ஒரு மாதிரி வெக்கமா வேற இருக்கும் இல்லையா, எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. எப்பவுமே ஒரு இடத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, லேட்டா போனா எல்லாரோட அட்டென்ஷனும் நம்ம மேல வரும். ஸோ தட் நேச்சுரலி கம்ஸ் டு Franz also. When he gets in, see, imagine how I blushed. அப்படியே வெக்கமாயிருச்சான் எல்லாரும் முன்னாடியும். He blushed. Blushing means, what do you mean by blushing? The cheeks turning out red. வெக்கப்படுறதுனால அந்த கண்ணம் ஒரு மாதிரி ரோஸா மாறுறதான் blushing. Okay, and how frightened I was. ஒரு பக்கம் வெக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பயம், பயங்கரமான பயம் மிஸ்டர் ஹேமலுக்கு. But nothing happened. அவன் எதோ எதிர்பார்க்கிறான். வந்தோன்னு அவர் கத்துவாரு, திட்டுவாரு, ஏண்டா லேட்டுன்னு சொல்வாரு. But nothing happened like that. Hamel saw me and said very kindly, go to your place quickly, little Franz. We were beginning without you. அப்படிங்கிறார். So this is something unnatural that you could expect such a word from Mr. Hamel. ஏன்னா ஹேமல்ங்கிறதோட அவருக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு டீச்சர். அவரை அவன் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது வேற மாதிரி. ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர், நடத்தினா கொஸ்டின் கேட்டா சொல்லலைன்னா அடிப்பாரு, திட்டுவாரு. That's how he has projected him in his mind. அதுதான் அவரோட ரியாலிட்டியும் கூட. அதனால பயந்து போய் அப்படியே அவர் மூஞ்சிய பாக்குறான், உள்ள லேட்டா போறமே என்ன சொல்ல போறாரோ. ஆனா அவர் எப்படி டீல் பண்றாரு பாருங்க. கோ டு யுவர் பிளேஸ் குவிக்லி லிட்டில் பிரான்ஸ் அப்படிங்கிறார். லிட்டில் பிரான்ஸ், குட்டி பையா வாடா, பிரான்ஸ் வந்துட்டியானே, போகும் சீட்டுக்கு போ. வி வர் பிகினிங் விதவுட் யூ. எனக்கு கஷ்டமா இருந்தது, உன்னை விட்டுட்டு ஆரம்பிக்கிறமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல வந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. Okay, I jumped over the bench and sat down at my desk. ஓடி போய் சீட்ல உட்கார்ந்துட்டான். Not till now, when I had got a little over my fright, did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt and the little black silk cap, all embroidered, that he never wore except on inspection and prize days. இப்போ உட்கார்ந்துட்டு தான் பார்க்குறான். சாரை பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவர் ரொம்ப கலர்ஃபுல்லா அன்னைக்கு வந்திருக்கிறாரு. பொதுவா இந்த மாதிரி மற்ற நாள்ல அவர் வரமாட்டாரு, ஆர்டினரி டேஸ்ல அப்படி வரமாட்டாரு. அவர் அப்படி ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான அக்கேஷனா இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் டேஸ், பிரைஸ் டேஸ், அந்த ஸ்கூல்ல ஆனிவர்சரி, இல்லை ஏதோ ஸ்போர்ட்ஸ் டே, இந்த மாதிரி முக்கியமான நாள்ல போடக்கூடிய ஒரு ட்ரெஸ், ஒரு ஃபெஸ்டிவ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாரு. எப்படிப்பட்ட ட்ரெஸ் பாருங்க, அதை வேணா நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கலாம். Our teacher had on his beautiful green coat. ஒரு அழகான green coat அவர் போட்டிருக்கிறார் மேல. His frilled shirt உள்ள போட்டு, கோட்டுக்கு உள்ள போட்டுக்கிறது frilled பண்ண ஒரு ஷர்ட். And the little black silk cap. The cap was silky, all embroidered. எல்லாமே embroidered-ஆ இருக்கு. And he never wore except on inspection on prize days. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ், காஸ்டியூம் எல்லாம் எப்ப போடுவார் அப்படின்னு சொன்னா பிரைஸ் டேஸ்லயோ இன்ஸ்பெக்ஷன் டேஸ்லயோ முக்கியமான டேஸ்ல தான் போடுவார். Besides, the whole school seemed so strange and solemn. அவனுக்கு அப்பதான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்றான். அது வரைக்கும் பயத்திலே வந்ததுனால மற்ற விஷயங்கள்லாம் பட்டா கூட அவனோட மனசுக்குள்ள உரைக்கல. ஓகே, இப்பதான் அவன் கவனிச்சு பாக்குறான். இவரும் போய் உட்காரு அப்படிங்கிறாரு. அமைதியான அமைதி, ஸ்கூல் ஃபுல்லா அமைதியா இருக்கு. ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ஒரு வித்தியாசமான அமைதி. நம்ம ஒரு சில சமயம் அதை நம்மளே ஃபீல் பண்ணுவோம் லைஃப்ல. ஒரு சில இடங்கள் எப்பவும் கசம்சான் இருக்கிற இடம் திடீர்னு அமைதியா இருந்தா அங்க என்னவோ நடந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா.
இல்லையா, அதுதான். Now he's feeling that. But the thing that surprised me most was to see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. Old Hazard with his cornered hand, the former mayor, the former postmaster, and several others besides. ஓகே, சரி. இப்பதான் அவன் வந்து மெதுவா கிளாஸை சுத்தி பார்த்தா இன்னொரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. என்னன்னா, அவங்க கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்சஸ் எல்லாம் எப்பவுமே எம்டியா இருக்கும். அந்த லாஸ்ட் பெஞ்சஸ் எப்பவுமே ஆக்குபைட் கிடையாது. மொதல் ஃபியூ பெஞ்சஸ் தான் ஆக்குபைட் ஸ்டூடெண்ட்ஸால. லாஸ்ட் பெஞ்சஸ் ஃபியூ பெஞ்சஸ் வேர் அன்ஆக்குபைடு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் எம்டியா இருந்த சேர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃபுல்லாக ஆளுங்க உட்காந்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும் திரும்பி பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. இன்ஸ்டட் அங்கே யார் உட்காந்துருக்காங்கன்னா ஊரில் இருக்க பெரிய ஆளுங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க. பெரிய ஆளுங்க இந்த சென்ஸ் வயசானவங்க நிறைய பேர், நல்ல பொசிஷனில் இருக்க நிறைய பேர், படித்தவங்க நிறைய பேர், இன்னைக்கு வேறு வேறு வேலையில் இருக்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, பின்னாடி உட்கார்ந்துருக்குறாங்க. ஓகே, ஃபார்மர் மேயர் இருக்கிறாரு, போஸ்ட் மாஸ்டர் இருக்காருன்னு செவரல் அதர்ஸ், அவனுக்கு தெரியாத நிறைய பேர் அங்க பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்களையும் பார்க்குறான். ஓகே, அவனுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. எவ்ரிபடி லுக் சேட். அவங்க எல்லாருமே சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அண்ட் ஹவுசர் had brought an old primer thumbed at the edges and he held it open on his knees with his great spectacles lying across the pages. ஓகே, இப்போ அங்க வந்தவர்ல ஹவுசர்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு ஓல்டு பிரைமர், ஒரு ஓல்டு புக், ஒரு பழைய புக், அவங்க எல்லாம் இந்த ஸ்கூல்ல படிச்சவங்க போல இருக்கு, அலுமினி போல இருக்கு. அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு புக்கு கையில வச்சிருக்காங்க. பழைய புக்கு, அவங்க படிச்ச காலத்துல வச்சிருந்த புக்கை வச்சிருக்காங்க. அதை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க நீஸ் மேல, அவங்க மடி மேல அந்த புக்கை வச்சுட்டு ஓபன் பண்ணி அவரோட ஸ்பெக்டக்கிள்ஸ் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பேஜஸை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. While I was wondering about it all, M. Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me, said, "My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive." ஸோ திஸ் இஸ் வாட் ஹி சேஸ். ஓகே, கடைசியாக அவர் பேசுகிறார். இவனுக்கு ஒரே ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது. ஸோ அதை தீர்த்து வைக்கிற மாதிரி ஹேமலே பேசிட்டார். நாலே லைன் தான் பேசிட்டார். பட் அவனுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. என்ன சொல்றாரு பாருங்க. மை சில்ட்ரன், திஸ் இஸ் த லாஸ்ட் லெசன் ஐ ஷல் கிவ் யூ. இன்னைக்கு நான் நடத்த போறது தான் உங்களுக்கு கடைசி பாடம். ஓகே, த ஆர்டர் ஹாஸ் கம் ஃப்ரம் பெர்லின் டு டீச் ஒன்லி ஜெர்மன் இன் தி ஸ்கூல்ஸ் ஆஃப் அல்சேஸ் அண்ட் லொரைன். ஸோ இவங்க இருக்கிறது அல்சேஸ் அண்ட் லொரைன் ஏரியா தான். இங்க தான் என்னன்னா, இவங்கெல்லாம் they have been occupied by the ஜெர்மனி பீப்புள். ஓகே, ஜெர்மன்ஸ் வந்து இவங்கள பிடிச்சிட்டாங்க, இந்த ஏரியாவை பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் அவனுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. ஸோ தே ஹவ் ஆக்குபைட் தேர் ஏரியா அப்படிங்கிறது. இப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆர்டரும் வந்துருச்சு. என்ன ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, தட் ஃப்ரம் பெர்லின், ஜெர்மனோட அந்த கேபிட்டல் சிட்டியில இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குது. என்னன்னா, தட் த ஸ்கூல்ஸ் ஆஃப் அவங்கள பிடிச்ச அந்த ஏரியால இருந்து ஒரு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு. என்ன ஆர்டரு? தட் த ஸ்கூல்ஸ் ஹாஸ் டு டீச் ஒன்லி ஜெர்மன் தான் நாளைக்கு இருந்து ஸ்கூல்ல வந்து டீச் பண்ணணும் அப்படிங்கிறது. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த லாங்குவேஜ், அவங்களோட லாங்குவேஜுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அது ஒரு கண்ட்ரியை பிடிச்சோன்னா அவங்க அவங்க லாங்குவேஜை தான் இம்போஸ் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் மூலமாக தான் அவங்க வந்து எல்லாத்தையும் நிலைநிறுத்திக்க முடியும் நம்புகிறாங்க. ஸோ லாங்குவேஜை தான் ஃபஸ்ட்டு இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ லாங்குவேஜ், அதாவது ஃப்ரெஞ்சை விட்டுட்டு ஜெர்மனி தான் நடத்தணும். ஏன்னா நீங்கள் பார்ட் ஆஃப் ஜெர்மனி. பார்ட் ஆஃப் ஜெர்மனின்னு நீங்கள் எப்படி உங்களை உணர்வீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெர்மனி கற்றுக்கணும், ஜெர்மனி லாங்குவேஜுக்குள்ளே யூஸ்டு ஆகணும். அதனால ஜெர்மனி தான் நாளைக்கு வந்து படிக்க போறீங்கன்னு சொல்லிட்டாங்க. The new master comes tomorrow. So he is the French master, right? So அவர் வந்து போயிடுவாரு. அதனால new master comes tomorrow. This is your last French lesson. இன்னைக்கு தான் last French class. நான் இன்னைக்கு நடத்த போற கடைசி பாடமும் இதுதான். I want you to be very attentive. அதனால இன்னைக்கு கிளாஸை கொஞ்சம் அட்டென்டிவாக கவனிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டார். What a thunderclap these words were to me. Oh, the wretches! That was what they had put up at the town hall.
மை லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். ஐயோ கடவுளே! அவனுக்கு அப்படியே பயங்கர ஷாக் நம்ம ஃப்ரான்ஸுக்கு. அவன் யங் பாய் தான். அவனுக்கு பெருசா ஒன்னும் லாங்குவேஜ்லயோ அதுலயோ பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே இத்தனை நாளா கிடையாது. ஆனா அவர் அந்த வார்த்தைய சொன்னோன அவ்வளவுதான், அவனால தாங்கவே முடியாது. என்னது, என்னோட மதர் டங்க நான் படிக்க கூடாதா? ஹவ் இஸ் தட் பாசிபிள்? இட் இஸ் இம்பாசிபிள். அப்போ ஒரு விஷயம் வந்து உனக்கு உன் கூடயே ஒரு விஷயம் டிராவல் பண்ணிட்டே இருக்குன்னா, யூ டோன்ட் ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் அன்டில் இட் கோஸ் அவே ஃப்ரம் யூ. அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம், உங்களோட ஒரு ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம். ஓகே, அது வந்து அடிக்கடி நீங்க போடுவீங்க செய்வீங்க, அது ஓன் அவுட் ஆகி அது தூக்கி போட்டலாம், இல்ல யாருக்காவது கொடுக்கலாம்னா இல்ல இல்ல நல்லா இருக்கு இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாதிரி தோணும். ஓகே, இல்ல ஒரு புக்கா இருக்கட்டும், அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு புக்கா இருக்கும், அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அதை தூக்கி போட்டுட்டாங்கன்னு கோபம் வரும். அது எதுக்கு தூக்கி போட்டீங்க, அது என்னோடது, வீட்டுல இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட. அப்படி இருக்கிறப்போ மதர் டங்குங்கிறது எவ்வளவு வேல்யூபிள். தட் இஸ் மதர் டங்கா இருக்கட்டும், மதர் லேண்டா இருக்கட்டும், மதர் மாதிரி எல்லாமே இட்ஸ் ஆஃப் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ், ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அது போக போகுது அப்படிங்கிறப்ப தான் அவனுக்கு அதோட பயங்கரமான வலி வந்து அவனுக்கு வந்து தெரியுது. அவன் என்ன சொல்றான், ஓ த ரெட்சஸ், கடவுளே இதுதான் எழுதப்பட்டிருந்ததா டவுன் ஹால்ல அந்த புல்லட்டின் மேல, மை லாஸ்ட் பிரெஞ்ச் லெசன், ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை லாஸ்ட் பிரெஞ்ச் லெசன், வை ஐ ஹார்ட்லி நியூ ஹவு டு ரைட். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுக்கு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது, எப்படி எழுதணும், கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமன்னு கூட எனக்கு தெரியாது. ஐ ஷுட் நெவர் லேர்ன் எனி மோர், ஐ மஸ்ட் ஸ்டாப் தேர் தென். ஆனா இதோட நான் நிப்பாட்டிக்கணுமா, இனிமேட் நான் என்ன நினைச்சேன், என்னைக்கோ படிச்சுக்கலான்னு தானே இருந்தேன் என் லாங்குவேஜ், இனிமேட்டு நான் படிக்கவே முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ஓ ஹவு சாரி ஐ வாஸ் நாட் ஃபார் லேர்னிங் மை லெசன்ஸ், ஃபார் சீக்கிங் பேர்ட்ஸ் எக்ஸ் ஆர் கோயிங் ஸ்லைடிங் ஆன் த sand. My books that had seemed such a nuisance a while ago, so heavy to carry, my grammar and my history of the saints were old friends now that I could not give up. Okay, ஸோ இவ்வளோ நாள் வந்து அவன் எவ்வளோ கேர்லெஸ்ஸா எவ்வளோ லெத்தார்ஜிக்கா இருந்துட்டான், லாங்குவேஜை கத்துக்காம, அவனோட மதர் டங்கை கத்துக்காம அப்படிங்கிறது இப்பதான் ஹீஸ் ஃபீலிங் சாரி ஃபார் இட். ஓ ஹவு சாரி ஐ வாஸ் ஃபார் நாட் லேர்னிங் மை லெசன்ஸ். இத்தனை நாளா நான் என் பிரெஞ்சு கத்துக்கவே கிடையாது, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், பறவை முட்டையை தேடி அலைஞ்சேன், அங்க போனேன் இங்க போனேன், ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தேன் விதவுட் டூயிங் மை லேர்னிங் மை லெசன்ஸ். ஓகே, மை புக்ஸ், அந்த கிராமர் புக்ஸா இருக்கட்டும், வேற அவனோட ஸ்கூல் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாரமா நினைச்சிட்டு இருந்தான். he thought that it was too heavy for him, too nuisance for him. அதெல்லாம் நியூசன்ஸ் நினைச்சிட்டு இருந்தான். it was so heavy to carry, my grammar and my history of the saints. இதெல்லாம் வந்து தூக்கிட்டு வர்றதெல்லாம், செயின்ஸோட ஹிஸ்டரியை தூக்கிட்டு வர்றதெல்லாம், ஐயோ இதெல்லாம் தூக்கிட்டு போகணுமே, இதெல்லாம் ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போகணுமே பார்த்தான். ஆனா இப்ப அவனுக்கு எப்படி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. விட்டு பிரியறப்போ, ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரியறப்போ ஒரு வழி வரும் இல்லையா, அது மாதிரி இருக்கு. ஓகே, அண்ட் எம் ஹேமல் டு த ஐடியா தட் ஹி வாஸ் கோயிங் அவே, தட் ஐ ஷுட் நெவர் see him again, made me forget all about his rule and how cranky he was. இப்போ வந்து ஹேமல் சொல்லிட்டாரு, நான் இதுதான் லாஸ்ட் லெசன், நான் போறேன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு வேற மாஸ்டர் வர போறான்னு சொல்ல, ஸ்கூல் அங்கதான் இருக்க போகுது. ஓகே, பிரெஞ்ச் லெசன் தான் இனிமேட்டு இருக்க போறது இல்ல. ஓகே, கிளாஸஸ் எல்லாம் நடக்கும், பட் பிரெஞ்சுல இருக்காது, ஜெர்மன்ல இருக்க போகுது. இதுதான் பிரச்சனை. ஓகே, he could not at all imagine that thing. மிஸ்டர் ஹேமல் is going, என்னோட மதர் டங் நடத்தினவர் போறாரா, ஐயோ அவர் வந்து ரொம்ப மோசமானவர் தான், அடிப்பாரு தான், திட்டுவாரு தான், இவ்வளோ நாள் வந்து அவரை கண்டாலே எனக்கு பிடிக்காது, ஆனா இன்னைக்கு போறாருன்னா அது எல்லாமே நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறான். Poor man, it was in honor of this lost lesson that he had put on his fine Sunday clothes, and now I understood why the old man of the village was sitting there in the back of the room. ஓகே, கடைசி லெசன் நடத்துறதுனால தான் நம்ம சார் எப்படி வந்திருக்காரு, இந்த அழகான ட்ரெஸ்ல வந்திருக்கிறாரு, அவரோட ஹேண்ட்ஸமா அவரை எடுத்து காமிக்கிற ஒரு ட்ரெஸ்ல அவர் போட்டுட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரோட லாஸ்ட் லெசன்னால தான் அவர்கிட்ட படிச்ச பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேற வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. Okay, it was because they were sorry too that they had not gone to school more. It was their way of thanking our master for his 40 years of faithful service and of showing their respect for the country.
country that were theirs no more. ஓகே, மேபி அவங்க படிச்சவங்களா இருக்கலாம், இல்லைன்னா சும்மா சாதாரண வில்லேஜஸ் கூட அங்க வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே அவருக்கு மரியாதை செய்ய வந்திருந்தாங்க. அவங்க லாங்குவேஜ் நடத்தின ஒரு மாஸ்டருக்கு மரியாதை செய்ய அங்க வந்திருந்தாங்க. It was their way of thanking our master for his 40 years of faithful service. 40 years அவர் அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 years 20 years கூட இல்ல, 40 years he has worked for that school. ஓகே, அப்போ அந்த கண்ட்ரிக்காகவும் அந்த லாங்குவேஜுக்கும் அவர் கொடுத்த அந்த அர்ப்பணிப்புக்கு தேங்க் பண்றதுக்காக அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கண்ட்ரிக்கான ரெஸ்பெக்ட காமிக்கவும் அவங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. எங்களுக்கு எங்க லாங்குவேஜ் அவ்வளோ முக்கியம்னு காமிக்க அத்தனை பேரும் வந்திருக்காங்க. தட் வாஸ் theirs no more. அவங்க கண்ட்ரி பிரான்ஸ் இனிமேட்டு கிடையாது, அவங்க லாங்குவேஜ் இனிமேட்டு பிரெஞ்சு கிடையாது. அது எல்லாம் அவங்களால தாங்க முடியல. அந்த பிரிய போற அந்த வேதனையில தான் ஒரு ஃபேர்வெல் நடந்தா இருக்கும் இல்லையா, எல்லாம் அந்த அன்னைக்கு ஃபேர்வெல் அன்னைக்கு பிரிஞ்சு பசங்க போவே மாட்டாங்க. அந்த லாஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூலா இருக்கட்டும், லாஸ்ட் டே ஆஃப் த காலேஜா இருக்கட்டும், அவங்களால அந்த தாங்க முடியாத அந்த ஏக்கம் அதுதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. While I was thinking of all this, I heard my name being called. Okay, so he was thinking of all these things. அவன் வந்து இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்பவே சார் வந்து அவன் பேரை கூப்பிட்டார், பிரான்ஸ். It was my turn to recite. அவன் எந்திரிச்சு ஆன்சரை சொல்லணும். கிளாஸ்ல அவன் பயந்துட்டு வந்ததே நடந்துருச்சானா அவர் ஆன்சர் சொல்றாரு. What would I not have given to be able to say that dreadful rule for the participle all through very loud and clear and without one mistake. இப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்றான், அந்த பார்ட்டிசிபிள தப்பு இல்லாம என்னால சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நடத்தினாரு தான், நல்லா நடத்திருப்பாரு தான், எனக்கு புரியல, நான் என்ன பண்ணுவேன். பட் I got mixed up on the first words and stood there holding on to my desk, my heart beating and not daring to look up. அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். அவனுக்கு ஒரு வார்த்தை கூட வாயில இருந்து வரல, ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. So he was just blinking. ஆனா at the same time அவரை பாக்குற தைரியம் இல்ல. He just was lowering his head down. கீழே குனிஞ்சிட்டான். ஹார்ட் வந்து பீட் பண்ணுது, ஏன்னா நம்ம லாங்குவேஜே போகுது, இன்னும் நம்ம தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு. I heard Mr. M. Hamill say to me, I won't scold you, little Franz. You must feel bad enough. See how it is. Every day we have said to ourselves, bah, I have plenty of time. I'll learn it tomorrow. And now you see where we have come of it. Okay, where we have come out. Okay, ஹேமர் பக்கத்துல வந்து சொல்றாரு, பிரான்ஸ் கவலைப்படாத, பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் திட்ட போறது இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் you should understand. See how it has happened. என்ன நடந்துச்சு பாத்தியா? நான் ஒவ்வொரு நாள் சொல்றப்ப படின்னு சொல்லி என்ன நினைச்சிருப்பேன், நாளைக்கு படிச்சுக்கலாம், ஐ வில் லேர்ன் இட் டுமாரோ, ஐ ஹவ் பிளென்டி ஆஃப் டைம் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருப்பேன். பட் வேர் ஹேவ் இட் கம் இட் நவ்? இன்னைக்கு நீ படிக்கணும்னு நினச்சிக்கிற, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, பட் யூ குட் நாட். நிறைய விஷயம் அப்படிதான், நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணாமலே இருப்போம். திடீர்னு அதுதான் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் அது எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும். அன்னைக்கு தான் ஐயோ படிக்க வேண்டிய நேரத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம படிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவோம். தட் இஸ் the great trouble with Alsace. She puts off learning till tomorrow. Now those fellows out there will have the right to say to you, how is it you pretend to be Frenchman and you can neither speak nor write your own language? அப்ப அவர் சொல்றாரு, ஓகே, அவர் கொஞ்சம் கிட்ட பாத்தியா, உனக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சு, இன்னைக்கு பிரெஞ்சு லாங்குவேஜ் நீ தெரியாம இருக்க, நாளைக்கு அவன் வருவான், யாரு ஜெர்மனிக்காரன் வருவான், வந்து என்ன சொல்வான் அப்படின்னு சொன்னா, how is it you pretend to be Frenchman? நீங்க என்னடா பிரெஞ்சுல எங்க எழுது என்னவோ பேசுறியே, எழுதுன்னு சொல்லுவான். உனக்கு சரியா கிராமர்ல எழுத தெரியாமையோ வாசிக்க தெரியாமையோ இருப்பா. அவன் எவ்வளோ கேலியா உன சொல்லுவான், மதர் டங் கூட தெரியல, ஆனா பிரெஞ்ச்மேன் சொல்லிக்கிற நீ அப்படின்னு சொல்ல மாட்டானா? How is it you pretend to be Frenchman and yet you can neither speak nor write your language? அப்படிதான் அவன் கேட்பான். உன்னால எழுதவும் முடியல, பேசவும் ஒழுங்கா முடியல, என்னடா பிரெஞ்ச்மேன் நீ அப்படின்னு கேட்க மாட்டானா? பட் யூ ஆர் நாட் த வர்ஸ்ட் புவர் லிட்டில் பிரான்ஸ். ஆனா நீ ஒன்றும் மோசம் கிடையாது லிட்டில் பிரான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. வி ஆல் ஹேட் அ கிரேட் டீல் டு ரிப்ரோச் அவர்செல்ஸ் வித். நமக்கு எல்லாருக்குமே வந்து இந்த விஷயத்துல தவறு செஞ்சிருக்கோம். யுவர் பேரண்ட்ஸ் were not anxious enough to have you learn. They preferred to put you to work on a farm or at the mill so as to have a little more money. And I have been to blame also. Have I not often sent you to water my flowers instead of learning your lessons? And when I wanted to go to fishing, did I not just give you a holiday?
ஓகே. அப்ப அவர் சொல்றாரு, "இங்க பாரு ஃபிரான்ஸ், உன்ன நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? தப்பு நீ மட்டும் செய்யல. உன் பேரண்ட்ஸும் தப்பு செஞ்சாங்க. யுவர் பேரண்ட்ஸ் were not anxious enough to have you learn." அவங்க ஒண்ணும் நீ நல்லா படிக்கணும்னு பெருசா ஆசைப்பட்ட மாரி தெரியல. அவங்களுக்கு என்ன, உன்ன ஏதோ ஃபார்ம்க்கு அனுப்பலாம், மில்லுக்கு அனுப்புனா கொஞ்சம் பணம் கிடைக்குமே அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. அவங்க மட்டுமா தப்பு செஞ்சாங்க? நோ, நோ. அண்ட் ஐ டூ, ஐ ஹேவ் பீன் டு blame ஆல்சோ. என்னையும் தான் குறை சொல்லணும். have I not often sent you to water my flowers? நான் கூட உன்னைய என்னோட ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் யுவர் லெசன்ஸ், போய் படிடான்னு சொல்றதுக்கு பதிலா என் செடிங்களுக்கு தண்ணி விடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் whenever I wanted to go fishing, மீன் பிடிக்கணும்னு அவரோட ஹாபியாட்டிருக்கு. ஓகே, whenever I wanted to go to fishing, did I not just give you a holiday? உங்களுக்கு லீவ் விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிருக்கேன். அப்ப நானும் I am to be blamed also. Then from one thing to another, M. Hamel went on to talk of the French language, saying that it was the most beautiful language in all the world. இது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு ப்ரைடு தான். அவர் என்ன சொல்றாருன்னா, French language பத்தி உங்களுக்கு தெரியாதுடா, the most beautiful language in the world அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொருத்தரும் அவங்களோட மதர் டங் பத்தி ப்ரைடு கொள்ள வேண்டிய விஷயம். எல்லாத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எல்லா மதர் டங்க்கும் ஒரு யூனிக்னஸ், ஒரு பெருமை. எல்லாருமே அவங்க மதர் டங் பத்தி பேசினா பெருமையா தான் சொல்லுவாங்க. ஸோ அதே தான் அவரும் மிஸ்டர் ஹேமலும் சொல்றாரு, திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிறாரு. த கிளியரஸ்ட், த மோஸ்ட் லாஜிக்கல், ரொம்ப கிளியரான லாங்குவேஜ், ரொம்ப லாஜிக்கலான லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ். தட் வி மஸ்ட் guard it among us and never forget it, because when people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. ஒரு விஷயம் நல்லா எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, லாங்குவேஜை மறந்துடாதீங்க. மேபி the Germans occupy you, maybe they insist you to learn German, but even then just don't forget French. ஏன்னா லாங்குவேஜ்ங்கிறது ஒரு கலாச்சாரத்தோட ஒரு அடையாளம், ஒரு கண்ட்ரியோட அடையாளமே அதுதான். உங்களோட முக்கியமான அடையாளம் அது. அதை இழந்துட்டோம்னா நம்மளே மாறிடுவோம், நம்ம ஐடென்டிட்டியே போயிடும். ஸோ அது இட் இஸ் அ கீ டு த பிரிசன். உங்களை அடைச்சி வச்ச அந்த கீ, அந்த பிரிசனுக்கான கீயே உங்கள் லாங்குவேஜ் தான். ஸோ டோன்ட் ஃபர்கெட் இட். உங்களுக்குள்ள கண்டிப்பா பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில அட்வைசஸ் எல்லாம் கொடுக்குறாரு. லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ், அவங்க லாங்குவேஜோட முக்கியத்துவம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜை எப்படி, ஏன் லாங்குவேஜ் முக்கியம், ஒருத்தரோட மதர் டங் ஏன் முக்கியம் அப்படிங்கறத சொல்றாரு. அது ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. when you lose it, you lose everything அப்படிங்கிறாரு. then he opened a grammar and read us then he opened a grammar book and read us our lesson. okay, lesson read பண்றாரு. I was amazed to see how well I understood. இப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு அவ்வளோ நல்லா புரியுது. இத்தனை நாள் புரியாத விஷயம்லாம் கடைசி நாள் லெசன்ல அவனுக்கு அவ்வளோ, ஏன்னா இன்ட்ரெஸ்ட். ஓகே, எப்பவுமே ஒரு விஷயம் எப்ப நம்மளுக்கு புரியும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான். இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கும், புரியவே புரியாது. ஏன்னா அதுல மனசு லைக்கல. ஆனா அந்த இடத்துல நம்ம இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா எல்லாம் தன்னால வந்துரும். ஆல் ஹி செட் சீம் ஈஸி, சோ ஈஸி. அவன் சொன்னதுன்னா அவ்வளோ ஈஸியா புரிஞ்சுச்சு அன்னைக்கு அவனுக்கு. ஐ திங்க் டூ தட் ஐ ஹட் நெவர் லிசன் சோ கேர்ஃபுல்லி அண்ட் தட் ஹி ஹட் நெவர் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங் வித் சோ மச் பேஷன்ஸ். இவன் என்ன நினைச்சிட்டான், ஓ இத்தனை நாளா நம்மளுக்கு தான் என்னது இது ஒழுங்கா நம்ம கவனிக்கல, இல்லைன்னா எப்படியா இருக்கும், அவரும் இவ்வளோ நல்லா பொறுமையா சொல்லி தரல, ரெண்டு பக்கமே தப்பு இருந்திருக்கு, அதனால தான் இத்தனை நாளா எனக்கு புரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். இட் சீம்ட் almost as if the poor man wanted to give us all he knew before going away and put it all into our heads at one stroke. எப்படி தெரியுமா இருந்தது அவர் நடத்தினது, இன்னைக்கு ஒரே நாள்லயே அப்படியே மண்டையை திறந்து உள்ள அவர் கொட்டி மூடி விட்டுறணும்னு தோணி இருந்தது. ஓகே, அந்த வேகத்தோட அவர் நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஒன் ஸ்ட்ரோக்ல he wanted to give us everything he knew. பிரெஞ்சு பத்தி அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடணும்னு நினைச்சாரு. After the grammar we had a lesson in writing. grammar லெசனோட நிக்கல, ரைட்டிங் லெசனும் கொடுத்தாரு. That day Mr. M. Hamel had new copies for us written in a beautiful round hand. France, Alze அப்படின்லாம் சொல்லி நிறைய காப்பீஸ் கொடுத்தாரு. அதுல எல்லாம் என்ன எழுதிருக்குன்னா அவங்க ஸ்டேட் நேமும் பிரான்ஸ் அப்படின்னு எழுது. ஏன்னா அவங்க கண்ட்ரி, அவங்க அந்த கண்ட்ரில இருந்து பிரிஞ்சு போறாங்க, அது அவங்களால எவ்வளவு தாங்கவே முடியாது இல்லையா. ஜஸ்ட் இமேஜின் இஃப் யூ கோயிங் அவே டு, நம்மளோட பார்ட் அப்படியே வேற ஒரு கண்ட்ரியோட சேர்த்து சைனாவோட சேர்த்துனா நமக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு இருந்து நம்ம சைனீஸ் தான் படிக்க போறோம். ஜஸ்ட் இமேஜின் வாட் வுட் பி அவர் ஃபீலிங். நம்மளால தாங்கவே முடியாது இல்லையா, நம்மளை பிடிச்சிட்டாங்க, நாளைக்கு இருந்து சைனீஸ் தான் கத்துக்க போறோம்னா how would we feel it. ஓகே, அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த பாய் இஸ் ஹேவிங். ஓகே,
ஃப்ரான்ஸ் அல்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. They look like little flags floating everywhere in the schoolroom, hung from the road to the top of a desk. எல்லா இடத்துலயும் அந்த லிட்டில் ஃபிளாக் மாதிரி அதை எல்லா இடத்துலயும் அவங்க அப்படியே தொங்க விடுறாங்க. ஓகே, யூ ought to have seen how everyone set to work and how quiet it was. எல்லாம் அந்த ஃப்ரான்ஸ் அல்சேன்ற அவர் கொடுத்த அந்த இதை என்ன பண்றாங்க, அந்த நியூ காப்பீஸை எழுதினதை எல்லா இடத்துலயும் ஒட்டி ஒட்டி அழகு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரைட், the only sound was the scratching of the pens over the paper. எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. France, I'll say. Once some beetles flew in, but nobody paid attention to them, not even the littlest ones who worked right on tracing their fish hooks as if that was French too. Okay, அங்க வந்து ஒரு வண்டுகள் இதெல்லாம் கூட உள்ள பறந்து வருது. யாருக்கும் எந்த அட்டென்ஷனும் டிஸ்ட்ராக்ட் ஆகல. எல்லாம் அந்த ஒரு விஷயத்தை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. லாங்குவேஜை பத்தி எழுதுறாங்க. On the roof the pigeons cooed very low and I thought to myself, will they make them sing in German? Even the pigeons மேல வந்துட்டு அது வந்து அந்த அதோட அந்த பிஜின்ஸோட சவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அது இட் இஸ் கிவிங் இட்ஸ் ஓன் சவுண்ட். அப்போ அவன் நினைக்கிறான், இந்த பிஜின்ஸை கூட பிடிச்சவங்க ஜெர்மனியில் பேச வைப்பாங்களா என்ன, ஏன் எங்களை மாற்றணும், எங்களோட லாங்குவேஜ் இவங்க ஏன் மாற்றணும், பிஜின்ஸோட லாங்குவேஜை மாற்ற முடியுமா, ஒய் ஆர் தி ட்ரைங் டு சேஞ்ச் அவர் லாங்குவேஜ் அப்படின்னு நினைக்கிறான். Whenever I looked up from my writing, I saw Mr. Hamel sitting motionless in his chair and gazing first at one thing, then at another. அவர் இங்க ஏதோ அவர் டிக்டேட் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே எழுதிட்டே அப்படியே அவர் நிமிர்ந்து பார்க்குறான். ஹேமல் வந்து என்ன பண்றாருன்னா அப்படியே வெறிச்சு எங்கேயோ பாக்குறாரு, ஒரு இடத்த பாக்குறாரு, இன்னொரு இடத்த பாக்குறாரு. ஓகே, as if he wanted to fix in his mind just how everything looked in that little school room. ஒவ்வொரு விஷயமே அவருக்கு வந்து 40 years ஒர்க் பண்றாரு. அந்த 40 years ஒவ்வொரு விஷயமும் அவரோட ஞாபகத்துல எப்படி பதிஞ்சிருக்கும் இல்லையா, ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு நோஸ்டால்ஜிக் மொமெண்ட் இருக்கும், ஒரு ஞாபகங்கள் இருக்கும். அதெல்லாம் எண்ணி பார்த்துட்டு இருக்காரு. Fancy. For 40 years he had been there in the same place with his garden outside the window and his class in front of him, just like that. 40 வருஷம் இப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த கார்டன் வெளியே தெரியுது, அப்புறம் அவரோட கிளாஸ் ஆஃப் and his class in front of him, அவருக்கு முன்னாடி அவரோட கிளாஸ் வந்து whole class உட்கார்ந்துருக்கும். Only in the desks and the benches had been worn smooth, the walnut trees in the garden were taller, and the hopvine that he had planted himself twined about the windows to the roof. எல்லா விஷயமே அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அங்க இருந்த செடிகள், பூக்கள் எல்லாமே அவர் வளர்த்தது தான். ஏன்னா 40 இயர்ஸ் அங்க ஒர்க் பண்றாங்க. அங்க இருக்க வால்நட் ட்ரீயா இருக்கட்டும், அங்க இருக்க வைன் ட்ரீ, மெனி ட்ரீஸ் இஸ் நேமிங் தேர். ஓகே, அது எல்லாமே அங்க வளர்ந்ததுல இருந்து, அதை நட்டு வச்சதுல இருந்து அது பெருசான வரைக்கும், அது ஃப்ரூட்ஸ் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும். ஓகே, ஹவு இஸ் இட் மஸ்ட் ஹவ் broken his heart to leave it all, poor man. அது எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. எங்களை மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல்ல மட்டும் இல்ல, each and every nostalgic moment, each and every memory he is going to lose here. To hear his sister moving about in the room above packing their trunks. அப்புறம் அவங்க சிஸ்டர் வந்து ட்ரங்க், அவங்க பெட்டி எல்லாம் அடுக்கி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. For they must leave the country the next day. அவங்க நாட்டையே விட்டு போறாங்க, அவரும் அவரோட சிஸ்டரும். But he had the courage to hear every lesson to the very last. ஆனா என்ன பண்ணாரு, ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த கடைசி வரைக்கும் கேட்டுட்டு அந்த லெசனை நடத்தி முடிச்சுட்டு போகணுன்ற அந்த வைராக்கியம் அவர்கிட்ட இருந்தது. ஆஃப்டர் த ரைட்டிங் வி ஹேட் அ லெசன் இன் ஹிஸ்டரி அண்ட் தென் த பேபிஸ் சாண்டட் தேர் பாபா பீபு. ஓகே, அதுக்கப்புறம் ஹிஸ்டரி லெசன் இருந்தது. அங்க இந்த பேபிஸ் எல்லாம் கூட அங்க எல்லாம் பேசிட்டு இருந்தது. மேபி சில்ட்ரன்ஸ், ஓகே, லிட்டில் சில்ட்ரன். டவுன் தேர் அட் த பேக் ஆஃப் த ரூம் ஓல்ட் ஹோசா had put on his spectacles and holding his primer in both hands spelled the letters with them. ஓகே, கொஞ்சம் இந்த இப்பதான் பிரெஞ்சு பத்தி அதிகம் தெரியாதவங்க, அந்த கிராமர் பத்தி தெரியாதவங்க, எழுத்துக்களை படிக்காதவங்க கூட அந்த புக்ஸை வச்சு இப்ப பின்னாடி டெஸ்க்ல உட்கார்ந்து படிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுதான் மேபி அதுதான் பேபிஸ் மாதிரி அவங்க தான் படிச்சுட்டு இருக்காங்களோ என்னவோ. You could see that he too was crying. எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. They are all crying. His voice trembled with emotion. It was so funny to hear them that we all wanted to laugh and cry. அவரோட வாய்ஸை கேட்க ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அவர் வந்து எழுத்துக்கூட்டி வாசிக்கிறது ரொம்ப சிரிப்பா வந்தது. அட் த சேம் டைம் they were crying and laughing. அழுகையும் வருது, சிரிப்பும் வருது. அவர் வாசிக்கிறது தப்பா வாசிக்கிறத பார்த்தா சிரிப்பு வருது. ஆனா அவருக்கு கடைசி நிமிஷத்துல அவரோட லாங்குவேஜ் மேல ஏற்பட்ட பற்று, அந்த இமோஷன்ஸ் என்ன கொடுக்குதுன்னா, it is giving them, making them to cry.
how well I remember it, the last lesson. இந்த lesson என்னால எப்படி மறக்க முடியும்? நான் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் last lesson. All at once the church clock struck 12. 12 மணி ஆயிடுச்சு. Then the angels at the song ஏதோ. At the same moment the trumpets of the Prussians returning from drill sounded under our windows. இப்போ Prussianஸோட சத்தம் கேட்டுச்சு. மேபி இதோட எல்லாம் முடிச்சுக்கணும்னு சொல்ற மாதிரி ஏதோ drill sound வரைக்கும் அங்க கேக்குது. மொதல் அவன் வந்தப்ப அது வந்து அட்ராக்டிவா இருந்தது. இப்ப அவன் காதுகளுக்கு அந்த ட்ரில் எப்படி இருக்குன்னு தெரியல. எம் ஹேமல் ஸ்டுட் அப் வெரி பேல் இன் ஹிஸ் சேர். ஐ நெவர் saw him look so tall. அப்படியே எம் ஹேமல் நிக்கிறாரு. அப்படியே முகத்துல அப்படியே ஒரு சலனமும் இல்ல, வெளுத்து போயிருக்கு. அப்படியே விரக்தியா எந்திரிச்சு நிக்கிறார். மை ஃப்ரெண்ட் செட் ஹி ஐ பட் சம்திங் choked him. அவர் ஏதோ சொல்ல வர்றாரு. நான் வந்து ஏதோ சொல்ல போறாரு. பட் அவரால் வார்த்தைகள் வரல. ஏன்னா அழுகதான் வருது. எல்லாத்துக்கு முன்னாடியும் அழுகக்கூடாதுன்னு வேற நிறைய பேர் நினைப்பாங்க. he could not go on. அவரால் சொல்ல முடியல. அப்படியே வார்த்தைகள் தொண்டையில நின்றுச்சு. then he turned to the blackboard. அப்ப டீச்சர்ஸ் என்ன அந்த இடத்துல இமோஷனல் அந்த இத சீக்வன்ஸை மறைக்க என்ன பண்றாரு? பிளாக் போர்டை நோக்கி திரும்புறாரு. took a piece of chalk and bearing on with all his might he wrote as large as he could. அந்த போர்டு ஃபுல்லா வர மாதிரி அப்படியே பெரிய எழுத்துக்கள்ல எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? we will of France அப்படின்னு எழுதுறாரு. வாழ்க மாதிரி ஏதோ சம்திங். ஓகே, லாங் லிவ் பிரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹி இஸ் ரைட்டிங் சம்திங். ஓகே, அவங்க லாங்குவேஜ் அவங்க நாடும் வாழணும்னு சொல்லிட்டு அந்த பிளாக் போர்டில் பெருசா லுக்கா எழுதிட்டார். Then he stopped and leaned his head against the wall and without a word he made a gesture to us with his hand. School is dismissed. You may go. ஓகே, ஸோ அவர் வாய் திறக்கல. அதுக்கப்புறமா அப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டாரு அந்த வால்ல. அவங்களெல்லாம் பார்த்து ஜெஸ்டர் மட்டும் கொடுக்குறாரு, கையை மட்டும் ஆட்டார். போங்க, முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் முடிஞ்சு, அவ்வளோதான், லாஸ்ட் லெசன் முடிஞ்சு, யூ மே கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. He has given the signal that the school is over, the time is up for them to learn French anymore. ஓகே, இனிமேட்டு அவங்களால பிரெஞ்சு கற்றுக்க முடியாது. they would be Germanians hereafter and they should only learn Germany அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, so they have to get away from there. So இது வந்து so here ends the lesson. The lesson இதோட முடிஞ்சிருச்சு தான். பட் just we understand how the ஒரு சின்ன இன்சிடென்ட். ஓகே, இட் இஸ் a small incident. பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு 2-3 hours நடந்த ஒரு விஷயம், ஒரு சின்ன பையனோட லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான தருணத்துல ஏற்பட்ட, அதாவது அந்த லாஸ்ட் லெசன் ஆஃப் பிரெஞ்ச். அவங்க மொழி, அந்த ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அது விட்டு பிரியறப்போ அந்த வேதனை அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு புரிஞ்ச அளவுல தான் அவன் சொல்லியிருக்கான், டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான். பட் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒவ்வொருத்தவங்களும். ஏன்னா பின்னாடி இருக்க ஒருத்தர் வந்து அந்த எழுத்துக்களை கூட்டி வாசிச்சு தப்பா வாசிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சது கூட அவரோட அந்த ஃபீலிங்ஸ் ஃபார் ஹிஸ் லாங்குவேஜ் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம ஆத்தர் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் சம்திங். ஒரு விஷயம் வந்து நம்மளை விட்டு போகுது, நெருக்கமான விஷயம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அது மேல நம்மளுக்கு ஒரு பெரிய பிடிப்பு வந்துடும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம படிக்கிற நேரமா எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும்னு எதையும் போஸ்ட்போன் பண்ணாம, when opportunities come, grab it. Don't allow it to get away from you. Okay, I hope you like my explanations. Like and comment, share and subscribe my channel. Press the bell icon for more notifications. Thank you for watching.